கிரவுண்டில் நாங்கள் வந்து ஒரு இடத்துல மனு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அமைச்சர்கிட்டயோ நாங்கள் ஏன்னா போராட்ட களத்திலிருந்தே வந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அப்படித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் போய் ஒரு மனு கொடுப்போம். மனு கொடுத்த உடனே செய்யணும்னு நாங்கள் நினைப்போம். ஒரு மனநிலை அதுதான். யாராக இருந்தாலும் நாங்கள் உடனே செய்ய நினைப்போம். அவங்க நாங்கள் கொடுத்த கலெக்டரோ இல்லை தாசில்தாரோ யாராக இருந்தாலும் நாங்கள் கொடுத்த மனுவுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க உடனே செய்யுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த மனநிலையிலிருந்து நாங்கள் அதை பார்க்குறோம் அந்த பிரச்சனையை. அவங்க வந்த உடனே சரி பார்த்துக்குறோம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க ஏன்னா அவர் சொல்கிறார்ல கடந்த 5 ஆண்டுகளை நாங்கள் இதே தான் பார்ப்போம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே தான் இந்த அமைச்சரும் சொல்லுவார் அப்படிங்கிற மனநிலையை மாற்றணும். நாங்கள் வந்து புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். கிடப்பில் போடக்கூடாது, அதை வந்து முடக்கி வைக்கக்கூடாது. உடனே என்னென்ன செய்யணுமோ அது உடனே நாங்கள் வந்து செய்யறதுக்கான முயற்சியை நாங்கள் வந்து அந்த உடனே எல்லாத்துக்கும் தீர்வு காண்றதையும் தாண்டி மக்கள் உங்களுடைய பிரச்சனையை சொல்லும்போது பொறுமையா நின்று கேட்கறோம்ல, அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கும். நாங்க வந்து அம்மா உணவகத்திலே நான் உங்களை பின்தொடரும் பொழுது ஒரு விஷயத்தை கவனிச்சேன். ஒருத்தர் வந்து அவருடைய கோரிக்கையை ரொம்ப பொறுமையா முன் வச்சுட்டு இருக்காரு. அந்த கூட்டத்துல அடுத்தடுத்து மக்களும் நிக்கிறாங்க. ரொம்ப பொறுமையா நின்று என்ன சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் ஏத்தீங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முன்வைக்கக்கூடிய முதன்மை கோரிக்கைகள்லாம் என்னென்னவா இருக்கு சார்? நான் இந்த தேர்தல் பரப்புரையில் வந்து மக்கள் நிறையா கோரிக்கை வச்சுருந்தாங்க. நாங்கள் நேராக பார்த்து பேசணும். அதில் ரொம்ப முக்கியமாக வந்து விவசாய கல்லூரி ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அது ஒரு முக்கியம். நிறைய இந்த பகுதியில் வந்து சவுக்கு மரங்கள் வந்து இருக்குது, பயிர் செய்யப்படுது. அப்போ அந்த சவுக்கு மரங்களை வந்து இங்கே கூழாக்கி அது ஒரு பேப்பர் மில்லாம் கொண்டு வந்தால் தான் அது வந்து அவங்களுக்கு பயன்படும், விவசாயிகளுக்கும் பயன்படும். அதன் மூலமாக வந்து இங்கே படிக்கிற தம்பிகளுக்கு ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கணும். அப்போது நீங்கள் வந்து ஒரு பேப்பர் மில் ஒன்று தொடங்கணும் அப்படிங்கிறது அதை நான் எழுதி கொடுத்துட்டோம். இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வருவதற்கு முன்பாகவே எங்கள் தொகுதிக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். வழக்கமாக வந்து ரேஷன் கடை, வழக்கமாக மனைப்பட்டா கோரிக்கை, வழக்கமான வந்து சுடுகாட்டில் வந்து மயான கூரை, இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகள் இருக்குது. அப்போ முதல்ல வந்து அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கிறது முதல் இது அது ஒன்று.